அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து எங்க ஊர்ல விசேஷங்கிறனால நைட் டைம்ல ஒரு விளாகா எடுத்திருக்கேன். ஆ நைட்டு 12 மணி முட்ட இந்த கடைகள்லாம் இருக்கும். அம் நல்ல ஒரு ஜெகஜோதியா ஒரு எப்படி சொல்றது? வெளியூர்லேருந்து எடுத்துட்டு வந்து கடைகள்லாம் போடுவாங்க. அது ரொம்ப சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கும். எப்பவுமே சரி நம்ம டைரக்ட்டா போய் ஒரு ஷாப்ல போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா, அங்க ஷாப்புக்கு அதாவது அந்த ஷாப் கடை நடத்துறதுக்கு உள்ள பணம், அப்புறம் ஆள் கூலி அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து அந்த அவங்க போடுற ப்ரைஸில பொருள வாங்க முடியும். இதுவே இவங்கள்ட்ட இந்த மாரி சின்ன சின்ன கடைகள்ல போறாங்க பாருங்க, அவங்க கிட்ட நம்ம பேரம் பேசணும்லாம் கிடையாது. அவங்க சொல்ற விலையில வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா வந்து அவங்க கம்மியா தான் விப்பாங்க. நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும். பெரிய கடையிலயும் குவாலிட்டியா இருக்கும். அங்க வந்து கடை வாடகைங்கிறதுனால எல்லாமே இருக்குங்கிறனால தான் அங்க ரேட் அதிகமா விக்குது. மத்தபடி எல்லாமே ஒண்ணு தான். இந்த மாரி எப்பயாவது தானே அமையும்ன்ட்டு தான் இங்க நாங்க வந்து வாங்குறதுக்காண்டி கிளம்புனது. அப்போதைக்கு இந்த லைட்டு பார்த்து, இந்த லைட்டு என்னமோ இந்த வருஷம் தான் வந்து புதுசா இருந்துச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே போட்டிருந்தாங்க. அப்புறம் சான்ஸ் 2 இந்த அதாவது பீட்ஸ் வச்சு இந்த மாரி பிரேஸ்லெட் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே ஆசை இந்த மாரி வாங்கணுன்ட்டு. அது இந்த வருஷம் தான் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்ஸு அதாவது மொபைல் வச்சுக்க ஒரு பேக் வாங்கினேன். அந்த பேக்குக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அதாவது 1/4 மணி நேரமா நின்று பார்த்து வாங்கி கடைசியில அத ரிட்டர்ன் பண்ணி, அப்புறம் எங்க அம்மா வாங்கி குடுத்தது தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில வந்து பிரேஸ்லெட்டும் தனியா வாங்கி இது டெடி வச்சு ஒரு கீ செயின் வாங்கினேன் கிறிஸ்டல் டைப்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல